இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய தேசங்கள் எல்லாம் இஸ்ரேல் தேசத்தை அழித்தே தீர்வோம்னு கங்கணம் கட்டிக்கிட்டு ஏனுக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இந்த வரலாற்றை பற்றி நம்ம இன்னும் தெரிந்து கொள்வோம். முதல் பகுதியில் பண்டைய காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த பெலிஸ்தியர்கள் என்ற இனத்திற்கும் இன்றைக்கு பாலஸ்தீனர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் மக்கள்னு இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் 3500 வருடங்களுக்கு முன்பு அதே பகுதியில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள். அதே ஹீப்ரு மொழியை தான் இன்றைக்கும் பேசுகிறாங்க, அதே யூத மதம் தான். அந்த யூத மக்கள் தான் இன்றைக்கு திரும்பவும் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து தங்களுடைய தேசத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போது இது அவர்களுடைய தேசம். இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த தேசத்துடைய பூர்வீக குடிகள். இதை நாம் வரலாற்றின் மூலமாகவும் பல வரலாற்று அகழ்வாராய்ச்சிகள் மூலமாகவும் எந்த சந்தேகமும் இல்லாமல் தெரிந்து கொள்ள முடியுது. ஆனால் இதை சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்களும் ஐநா சபையும் கூட ஏற்றுக்கொள்ளாமல் இந்த இஸ்ரேல் தேசம் பாலஸ்தீனிய மக்களுக்கு உரியது தான், அந்த தேசத்தை தான் இஸ்ரேல் மக்கள் தான் வந்து ஆக்கிரமித்து அங்கே இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கி இருக்கிறாங்க, அதனால் இவங்க ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறாங்க என்று சொல்லி உலகம் முழுவதும் பல கண்டன குரல்கள் வருது. ஐநா சபையிலையும் இஸ்ரேல் தான் அங்கே ஆக்கிரமிச்சிருக்கு, அதனால் அங்கே பாலஸ்தீனர்களுக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பல தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. பாலஸ்தீன தேசம் அப்படிங்கிற அங்கீகரித்திருக்கிறாங்க. ஏதோ ஐநா சபையில் அல்லது சில அரபு தேசங்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பெரும்பாலான மக்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாலஸ்தீனம்னு ஒரு தேசம் இருந்ததாகவும் அந்த தேசத்தை இஸ்ரேல் வந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையா? இதை வரலாற்று காரியங்கள் மூலமாக நம்ம இன்னும் தெளிவாக ஆராய்ந்து பார்க்கலாம். ஏற்கனவே இஸ்ரேல் தேசம் பண்டைய காலத்திலே அங்கே இருந்ததற்கான பல வரலாற்று ஆதாரங்களை, அகழ்வாராய்ச்சி ஆதாரங்களை பற்றி பார்த்துருந்தோம். பல கல்வெட்டுகள் அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிருக்கு. இந்த கல்வெட்டுகளில் இஸ்ரேல் தேசத்தை பற்றியும் அங்கே ஆண்டு கொண்டிருந்த ராஜாக்களை பற்றி, தாவீதுடைய குடும்பத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதேபோல் இஸ்ரேல் யூதா தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த பல மன்னர்களை பற்றியும் அவர்களுடைய பெயர்களும் கல்வெட்டுகளில் இருக்குது. மிக பழமையான கல்வெட்டு அப்படின்னா மெர்னப்பா ஸ்டேல் என்கிற இந்த கல்வெட்டில் இஸ்ரேல் தேசத்துடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்கே ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் ஒரு கல்வெட்டை பற்றி சொல்வதை பாருங்க. Now, what's interesting or special for me, not too long ago, I brought two of my children here. My daughter Hodaya, another daughter Eliana, and I asked them. I said, "What does it say on this stone?" And they said, "Abba, Dad, it says Lebeit Tkiyah, to the trumpeter's house." Now, I was proud. Thank God, my daughters can read. But I was even more proud for another reason. And I thought to myself, this stone is more than 2,000 years old, and yet my children, born in Jerusalem, can read the writings on a stone more than 2,000 years old, Hebrew, that my daughters speak the same language, read the same script, worship the same God, have the same customs and festivals and traditions as their ancestors did thousands of years ago. 2000 வருடங்களுக்கு முன்பு ரோமர்களால் யூதர்களுடைய தேவாலயம் அழிக்கப்பட்ட போது தேவாலயத்தின் வாசல் அருகே இருக்கக்கூடிய இடிக்கப்பட்ட சுவர் இப்பொழுது அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த சுவரில் எபிரேய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சுவரில் உள்ள எழுத்துக்களை இந்த ஆர்கியாலஜிஸ்ட் அவருடைய பிள்ளைகளை கூப்பிட்டு படிக்க சொல்கிறார். அவருடைய மகளால் இந்த சுவரில் எழுதப்பட்ட இந்த எழுத்துக்களை படிக்க முடியுது. அவருடைய மகள் அதை படித்து, அப்பா இது ட்ரம்பட்டுடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கு, அதாவது எக்காலம் ஓதுவாங்க இல்லையா அவர்களுடைய வீடு என்று எழுதப்பட்டிருக்குன்னு சரியாக சொல்கிறாங்க. அதனால் இவர் இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களை என்னுடைய மகளால் படிக்க முடியுது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு விஷயம், 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த என்னுடைய மூதாதையர்கள் இஸ்ரேலர்கள் அன்றைக்கு அவங்க பின்பற்றிய அதே மதத்தை, அவங்க வணங்கின அதே கடவுளை, அவர்கள் பயன்படுத்திய அதே எபிரேய மொழியை நாங்கள் இன்றைக்கும் பயன்படுத்துகிறோம். அன்றைக்கு அவர்கள் எழுதின அந்த எபிரேய எழுத்துக்களை இன்றைக்கு என்னுடைய மகளாலும் படிக்க முடிகிறது. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி சொல்கிறார். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் அதே மக்களுடைய சந்ததி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அன்றைக்கு அவர்கள் எந்த மதத்தை பின்பற்றினார்களோ, அன்றைக்கு அவர்கள் படித்த அதே பைபிள், அந்த பழைய ஏற்பாடு, அதே தான் இன்றைக்கும் படிக்கிறாங்க, அதே மொழியில் படிக்கிறாங்க. இன்றைக்கு எழுதப்பட்ட எழுத்துக்களை இன்றைக்கும் படிக்க முடியுது. அப்போது அதே மொழியை தான் இன்றைக்கும் பேசுகிறாங்க. அப்போது இது தெளிவாக காட்டுது, இஸ்ரேல் மக்கள் தான் இந்த நிலத்துடைய பூர்வ குடிகள். அவர்களுடைய பூர்வ தேசத்துக்கு, அவங்களுடைய சுய தேசத்துக்கு இன்றைக்கி திரும்பி வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்படி திரும்பி வர்றதுக்கும் அங்கே வாழ்வதற்கும் அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது.
உலகத்தில் எல்லா மக்களுக்கும் உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் போய் வாழ்வதற்கு உரிமை இருக்குது. எல்லோரும் மனுஷங்க தான். அப்போது இந்த அரேபியர்கள் இங்கே வந்து வாழ்கிறாங்க, எங்கெங்கேயோ இருந்து மொராக்காவில் இருந்தெல்லாம் வந்து இங்கே வாழ்கிறார்கள். அப்படிங்கும்போது இந்த நிலத்தின் பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்கள் அங்கே வந்து வாழ்வதற்கும் அவர்களுடைய தேசத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கும் அவங்க எல்லா உரிமையும் இருக்குது. அதை யாரும் மறுக்க முடியாது, அதை தடுக்கவும் கூடாது. 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மற்ற இன மக்கள், இந்த பகுதியில் வாழ்ந்த மற்ற இன மக்கள் யாருமே இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது இஸ்ரேல் மக்கள் மட்டும்தான். இவர்கள் தான் பூர்வ குடிகள். அப்படிங்கிறதுனால தான் இஸ்ரேல் மக்கள் 2000 வருடங்களுக்கு பிறகு 1870களில் திரும்பி வர ஆரம்பிக்கும் பொழுது அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருந்த அரபு மக்கள் இஸ்ரேல் மக்கள் அங்கே திரும்ப குடியேறுவதையும் யூதர்கள் அங்கே அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை ஏற்படுத்தி கொள்வதையும் விரும்பினார்கள். யூதர்களை வரவேற்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க இந்த தேசத்துடைய பூர்வ குடிகள் அப்படின்னு. அதனால தான் அவங்க வர்றதை விரும்பினாங்க. ஏன்னா அவங்க வந்தால் இந்த தேசம் இன்னும் முன்னேறும், வளர்ச்சி அடையும். அது அங்கே இருக்கக்கூடிய அரபு மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால தான் அவங்க விரும்பினாங்க. ஏன்னா இஸ்ரேல் மக்கள் அங்கே குடியேற ஆரம்பித்த 1880களில் அந்த நிலத்தின் பெரும்பகுதி அதிக மக்கள் குடியேறாத, அதிக மக்கள் வசிக்காத இடமாக இருந்தது. எருசலேமிலும் மற்றும் சில கிராமங்கள்லையும் தான் அங்கே அரபு மக்களும் மற்ற இன மக்களும் இருந்தாங்க. மற்ற பெரும்பகுதி மக்கள் வசிக்காத இடமா, எந்தவித முன்னேற்றமும் இல்லாத பகுதியாக தான் இருந்தது. அதனால தான் அன்றைக்கு பல படித்த அரபியர்களும் அரபு தலைவர்களும் யூதர்கள் அங்கே குடியேறதை வரவேற்றாங்க. இன்னும் பல அரபு தலைவர்கள் அந்த இஸ்ரேல் தேசம் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது இல்லையா, கடவுள் அந்த யூதர்களுக்காக கொடுத்த தேசம் தான் இந்த தேசம், அதனால் அவர்கள் தான் அங்கே குடியேறணும் அப்படிங்கிற கருத்தை தெளிவாக சொன்னாங்க. ஏனென்றால் வரலாற்று ஆதாரங்கள் மட்டும் இல்லை, அவர்கள் புனித நூலாக கருதுகிற குரானில் கூட அந்த இஸ்ரவேல் தேசத்தை யூதர்களுக்காக நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்வதாக அங்கே எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் மக்களுக்கும் அரபியர்களுக்கும் ஒரே முற்பிதாக்கள் தான். ஆபிரகாமுடைய பிள்ளைங்க தான் 2 பேருமே. அதனால் வரலாற்று அடிப்படையில் மட்டுமல்லாமல் மத அடிப்படையிலும் இஸ்ரேல் தேசம் யூதர்களுக்கானது தான் அப்படிங்கிற கருத்து பல அரபு இஸ்லாமியர்களுக்கு அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. இஸ்ரேலர்கள் குடியேற ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் 1917 பால்ஃபோர் டிக்ளரேஷன் கொண்டு வரப்பட்டது. அதாவது அந்த நிலப்பகுதியில் யூதர்களுக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்கும் என்கிற உறுதிமொழியை அதில் கொடுத்துருந்தாங்க. இந்த டிக்ளரேஷனை பல அரபு தலைவர்களும் வரவேற்றார்கள். அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை நீங்கள் பார்க்கலாம். மெக்காவில் இருந்து அப்பொழுது வந்து கொண்டிருந்த அல் கிப்லா என்கிற அரபு பத்திரிகையில் இந்த பால்ஃபோர் டிக்ளரேஷனை வரவேற்று அங்கே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா யூதர்களும் அன்னைக்கு அரபுகளுடைய லேண்டை எடுத்து எங்களுடைய தேசத்தை உருவாக்கணும்னு சொல்லலை, அரபியர்களை விரட்டுவோன்னுலாம் சொல்லலை இல்லை, அவர்களோடு சேர்ந்து அந்த தேசத்தில் வாழ்வதற்காக தான் அவங்க வந்தாங்க. அதனால தான் 1921 அப்போ முஸ்லீம் நேஷனல் அசோசியேஷனோட தலைவராகவும் ஹைஃபா நகரத்து மேயராகவும் இருந்த ஹாசன் பே சுக்ரி என்பவர் இந்த பால்ஃபோர் அறிவிப்பையும் அதனால் யூதர்கள் அங்கே அதிகமாக குடியேறுவதையும் வரவேற்றார். அப்போ அந்த காலகட்டத்தில் ஈராக்குடைய ராஜாவாக இருந்த கிங் ஃபைசல் I என்பவர் இந்த பால்ஃபோர் டிக்ளரேஷனை வரவேற்றார். அதே நேரத்தில் இந்த ஜியோனிச இயக்கத்தைச் சேர்ந்த டாக்டர் சேம் வெய்ஸ்மேன் என்கிற யூதரோடு ஒரு உடன்படிக்கை கூட ஏற்படுத்தி கொண்டார். அதாவது யூதர்கள் அங்கே அதிகமாக குடியேறலாம், அவங்க தேசத்தை உருவாக்கலாம், அங்கே யூதர்களும் அரேபியர்களும் சகோதரர்களாக ஒற்றுமையாக இருந்து அந்த தேசத்தை உருவாக்கணும் என்று அதற்காக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அதில் கையெழுத்து போட்டாங்க. இதே போல் ஷேக் அஹ்மத் அல் அட்வான் என்பவர் குரான் படி இஸ்ரேல் தேசம் என்பது யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது, அதனால் இஸ்லாமிய மத அடிப்படையின்படி பார்த்தாலும் அரேபியர்கள் யூதர்களோட இணக்கமான நண்பர்களாக தான் இருக்கணுமே தவிர யூதர்களுடைய இடத்த எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல போய் பாலஸ்தீன தேசத்தை உருவாக்கும்னு சொல்கிறதே தவறு. பாலஸ்தீன தேசம் என்று அங்கே உருவாக்கப்படக்கூடாது, அங்கே இஸ்ரேல் தேசம் தான் ஏற்படுத்தப்படணும். அதனால் அரேபியர்கள் யூதர்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது, யூதர்களும் அரேபியர்களும் சகோதரர்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஏராளமான சிந்திக்கக்கூடிய நீதியுள்ள இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இவங்க இஸ்ரேல் மக்களோட சமாதானமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. பாலஸ்தீனம் உருவாக்கப்படக்கூடாது, இஸ்ரேல் தேசம்தான் உருவாக்கப்படணும் என்கிற கொள்கையோடு இருக்கிறவங்க இப்படிப்பட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இவர்களை பற்றி நீங்கள் இதே சேனலில் மற்ற பாடங்களில் பார்க்கலாம். ஆனால் சிலர் இப்படி யூதர்களை வரவேற்றாலும் யூதர்களோட ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைத்தாலும் அங்கேயும் யூதர்களுக்கான எதிர்ப்பும் இருந்தது, இதுலேயும் அரசியல் இருந்தது. அதனால் யூதர்கள் அங்கே வந்து குடியேறுவதற்கான பலத்த எதிர்ப்பும் வந்தது.
அதனால தான் இப்படி யூதர்களுக்காக ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒதுக்கப்பட்ட இந்த நிலப்பரப்பு பகுதியில் நீங்கள் இந்த மேப்பில் பார்க்கலாம். இங்கே யோர்தான் நதிக்கு கிழக்கு மேற்கு 2 பகுதியிலையுமே இந்த பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் யோர்தான் நதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 78% பெரும் பகுதி அரேபியர்கள் எதிர்க்கிறாங்க என்பதால் அரேபியர்களுக்கான தேசமாக கொடுக்கப்பட்டது. இந்த யோர்தான் நதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பெரும் பகுதி அரேபியர்களுக்கான ஒரு தேசமாக உருவாக்கப்பட்டது. அதுதான் ஜோர்டான் தேசம். அப்படின்னா இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த யோர்தான் நதிக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சிறிய பகுதியில் தான் யூதர்களுக்கான தேசத்தை உருவாக்கணும். ஆனால் அப்படி நடக்கலை. அதாவது அரேபியர்களுக்கான ஒரு தேசம் என்று ஜோர்டான் உருவாக்கப்பட்ட பிறகும் கூட யோர்தான் நதிக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சிறிய பகுதியில் யூதர்களுக்கான ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கும் அரேபியர்கள் எதிர்த்தார்கள். அந்த சிறிய பகுதியும் முழுவதும் எங்களுக்கு வேணும், அரபு இஸ்லாமிய தேசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பித்தாங்க. இப்படி எதிர்ப்பு வர்றதுக்கு காரணம் அன்றைக்கு இருந்த அரபு தேசங்களால் உள்ள தலைவர்களுடைய அரசியல். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தும் அரபு தேசங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இஸ்ரேல் தேசத்தை உருவாக்காமல் அதை இன்னும் துண்டு துண்டாக பிரிப்பதற்கான வேலையை செய்தாங்க. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் தீராத பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்றை நாம் விரிவாக பார்க்கலாம். அதாவது முதலாவது உலக யுத்தத்துக்கு முன்பு இந்த பகுதிகள் எல்லாம் ஒட்டாமான் எம்பையருக்கு கீழே இருந்தது. இந்த ஒட்டாமான் பேரரசு முதலாம் உலக யுத்தத்தில் பிரிட்டனுக்கு எதிரான அணியில் இருந்து யுத்தம் பண்ணுது. அதில் தோல்வி அடைந்து இந்த பகுதிகளை எல்லாம் இழந்துருது. ஒட்டமான் பேரரசின் பகுதிகளில் இருக்கிறவங்க அந்த பேரரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தால் யுத்தம் முடிந்த பிறகு அவர்களுக்கான அந்த சுயாட்சியை கொடுப்போம் அப்படின்னு பிரிட்டன் ஒரு வாக்குறுதி கொடுக்குது. இந்த யுத்தத்தில் ஒட்டமான் பேரரசு தோற்கடிக்கப்பட்ட பிறகு இந்த பகுதி முழுவதும், இந்த மிடில் ஈஸ்ட் பகுதிகள் முழுவதும் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது. சிரியா, லெபனான் இந்த பகுதிகள் பிரான்ஸுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழேயும், இஸ்ரேல், ஈராக், சவுதி அரேபியா இந்த பகுதிகள் பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழேயும் வருது. இந்த யுத்தத்தில் ஒட்டமான் பேரரசுக்கு எதிராக புரட்சி செய்தவர்களுக்கு அவங்களுக்குன்னு தனிநாடு கொடுப்போம் அப்படின்னு பிரிட்டன் ஏற்கனவே சொல்லியிருந்தது இல்லையா. அதன்படியே சிரியா, லெபனான், ஈராக், சவுதி அரேபியா இந்த தேசங்களுக்கெல்லாம் தனித்தனி நாடுகளாக பிரித்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கான எல்லைகள் வகுக்கப்படுது. இதன்படி இன்றைக்கு இருப்பது போல் இந்த தேசங்கள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்படுது. அப்போ அவங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி பிரித்து கொடுத்தாயிற்று. யூதர்களுக்கும் இங்கே வாக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த தேசங்களை பிரித்து கொடுத்த பிறகு மீதி இருக்கக்கூடிய பகுதி இந்த யோர்தான் நதிக்கு 2 பக்கம் உள்ள பகுதி. இதை தான் பால்ஃபோர் டிக்ளரேஷனில் யூதர்களுக்கான தேசமாக கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பகுதி முழுதும் பிரிட்டிஷ் மேண்டேட், பிரிட்டிஷாருடைய நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அரபு இஸ்லாமியர்கள் இதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பகுதி முழுவதையும் யூதர்களுக்கான தேசத்துக்கு கொடுக்காம 1921 இதையும் 2ஆக பிரிக்கிறாங்க. யோர்தான் நதிக்கு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய பெரும்பகுதி 78% பகுதியை அரபு இஸ்லாமியர்களுக்கான ஒரு தேசம் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்குறாங்க. இங்கே இஸ்ரேலர்கள் கொடியேறக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. இந்த பகுதி தான் இன்றைக்கி ஜோர்டான் தேசம்னு இருக்குது. யூதர்கள் இதையும் ஏற்றுக்கொள்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நாடு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இதையும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் பிரிட்டிஷார் மீதி இருக்கக்கூடிய இந்த பகுதியையும் யூதர்களுக்காக கொடுக்கலை. தொடர்ந்து அது பிரிட்டிஷாருடைய நிர்வாகத்துக்குள்ளே தான் இருக்குது. யோர்தான் நதிக்கு மேற்கில் மத்திய தரைக்கடல் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சிறிய பகுதியையும் யூதர்களுக்குன்னு கொடுக்கறதுக்கு பிரிட்டன் ஏன் தாமதிக்குது அப்படின்னா, சுற்றியுள்ள அரபு தேசங்கள் இப்படி யூத தேசம் உருவாவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எகிப்து இந்த பாலஸ்தீன பகுதியை தங்களுடைய தேசத்தோடு சேர்த்து கொள்ளணும்னு நினைக்குது. இதே போல் தான் ஜோர்டான், சவுதி அரேபியாவும் சிரியாவும் இந்த பகுதியை சிரியா தேசத்தோடு தான் இணைக்கணும் அப்படின்னு விரும்புது. இப்படி இந்த பகுதிக்கும் பிரச்சனை வந்ததுனால இந்த பகுதியையும் 2ஆக பிரிக்கிறாங்க. அரேபியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, இஸ்ரேல் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதின்னு இதையும் பிரிக்கும்போது இந்த தேசமும் துண்டு துண்டாக போயிடுது. இதுவே மிகச்சிறிய பகுதி, ஆனால் இதுவும் துண்டு துண்டாகுது. அப்படி பிரிக்கப்படும் போது யோர்தானை ஒட்டிய செழிப்பான பகுதிகள் பெரும்பகுதி அரேபியர்களுக்கு கொடுக்கப்படுது. மீதி இருக்கக்கூடிய பகுதி 3 துண்டுகளாக யூதர்களுக்கான இஸ்ரேல் தேசம்னு கொடுக்கப்படுது. இப்படி தான் இந்த பகுதியை 2 தேசங்களாக பிரித்து 1947 ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. யூதர்கள் அவங்க தேசம் இப்படி மிக குறைந்த ஒரு நிலப்பகுதியாக கொடுக்கப்பட்டாலும், 3 துண்டுகளாக கொடுக்கப்பட்டாலும், ஐநா சபையுடைய இந்த பார்ட்டிஷன் பிளானையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. உலக தேசங்களும் ஏற்றுக்கொண்டு ஐநா சபையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுது. ஆனால் வழக்கம் போல் அரேபியர்கள், அரேபிய தேசங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த முழு பகுதியுமே அரேபிய இஸ்லாமிய தேசமாக தான் வரணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தேசம் அங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் யூதர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க என்பதால் அடுத்த வருடம் 1948 மே மாதம் பிரிட்டன் இங்கே அவர்களுடைய நிர்வாகத்தை முடித்து இங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க.
1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் தங்களை சுயாட்சி கொண்ட தேசமாக, ஒரு சுதந்திர தேசமாக அறிவிக்கிறார்கள். பிரிட்டன் படைகள் அங்கேருந்து கிளம்பிடுச்சு, இஸ்ரேல் தங்களை சுதந்திர தேசமாக அறிவிக்கிறார்கள். ஆனால் எல்லா அரபு தேசங்களும் நாங்கள் இஸ்ரேல் தேசத்தை முழுவதுமாக அழித்து விட்டு அங்கே பாலஸ்தீனம் என்கிற ஒரு இஸ்லாமிய தேசத்தை உருவாக்குவோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போ மே 14ஆம் தேதி இஸ்ரேல் தேசம் தங்களுடைய சுதந்திரத்தை அறிவிக்கிற அடுத்த நாளே 15ஆம் தேதி 5 அரபு தேசங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரேல் தேசம் பிறந்த அடுத்த நாளே யுத்தம், அதுவும் சுற்றியுள்ள அரபு தேசங்கள் எல்லாம் அதற்கு எதிராக வருது. அதனால் உலகம் என்ன நினைத்தது என்றால், அவ்வளோதான், இஸ்ரேல் தேசம் இன்றோடு அழியப் போகுது. 2000 வருஷங்களுக்கு மேலே ஒரு தேசமே இல்லாமல் இருந்து இப்போதான் அவங்களுக்கு தேசம் கிடைக்குது. ஆனால் சுயாட்சி கொண்ட தேசம்னு அறிவித்த அடுத்த நாளே யுத்தம். அதனால் இதோடு அழிந்து போக போகிறது, அப்படி தான் உலகம் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் மிகப்பெரிய அற்புதமாக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குப்பிடித்து கொண்டிருந்தது. சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள், இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய லிபியா, ஈராக் போன்ற தேசங்களில் இருந்தெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறதுக்கு வர்றாங்க. ஆனாலும் இஸ்ரேல் அழிந்து போகவில்லை. தொடர்ந்து போராடி அவங்களுடைய பகுதிகளை தக்க வைத்து கொண்டிருந்தார்கள். அதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த யுத்தத்தில் யூஎன் பார்ட்டிஷன் பிளானில் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகளை விட அதிக பகுதிகளை இஸ்ரேல் ஜெயித்தது. இந்த பார்ட்டிஷன் பிளானை ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்ரேல் தேசமே இருக்கக்கூடாது, அதை அழிச்சிடணும்னு சொல்லி தான் அரபு தேசங்கள் யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த பார்ட்டிஷன் பிளானில் கொடுக்கப்பட்ட இடத்தை விட இப்போ அதிக இடம் இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் காசா பகுதியை எகிப்து கைப்பற்றியது, அதே போல் வெஸ்ட் பேங்க் பகுதியை ஜோர்டான் கைப்பற்றியது, மற்ற பகுதிகள் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. அப்புறம் ஐநா சபையோட சமாதான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுது, யுத்தம் நிறுத்தம், அப்புறம் திரும்ப யுத்தம், இப்படி சில வருடங்கள் அங்கே பிரச்சனைகள் போய்கொண்டிருந்தாலும் யுத்த நிறுத்த ஒப்பந்தப்படி இந்த காசா, வெஸ்ட் பேங்க் தவிர மற்ற பகுதிகளில் இஸ்ரேல் தேசம் உருவாக்கப்பட்டது. ஆனால் காசாவில் அங்கே ஒரு புதிய தேசம் உருவாக்கப்படலை, அது பாலஸ்தீனம் என்றும் உருவாக்கப்படலை. காசா எகிப்துடைய பகுதியாக எகிப்திய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தது. அதே போல் வெஸ்ட் பேங்க் பகுதியும் அது ஒரு புதிய தேசமாகவோ பாலஸ்தீன தேசமாகவோ உருவாக்கப்படவில்லை. இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியை ஜோர்டான் தேசம் தங்களுடைய தேசத்தோடு இணைத்து கொண்டது. ஆனால் அரபு தேசங்கள் தொடர்ந்து இஸ்ரேல் தேசத்தை அழிக்க வேண்டும் என்ற கொள்கையோடு தான் இருந்தாங்க. அதனால் திரும்பவும் இந்த அரபு தேசங்கள் எல்லாம் ஒன்று கூடி 1967 ஜூன் மாதம் எகிப்து, சிரியா, ஜோர்டான், ஈராக், லெபனான் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு திடீர் தாக்குதலை நடத்த திட்டமிடுறாங்க. ஆனால் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பே இஸ்ரேல் முந்திக் கொண்டு எகிப்தை தாக்குது, சிரியாவை தாக்குது. மிகப்பெரிய ஆச்சரியமாக இந்த 5 தேசங்களையும் இஸ்ரேல் தேசம் ஜெயிக்கிறது. இந்த யுத்தம் 6 நாட்களில் முடிவடைகிறது. உலக வரைபடத்திலேயே இஸ்ரேலை இல்லாமல் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்தை ஆரம்பித்த கமால் அப்துல் நாசர் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்தார். மிகப்பெரிய அவமானகரமான தோல்வி. ஏன்னா யுத்தம் 6 நாட்களில் முடிவடைந்தது. இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெற்றி. இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுடைய மீதமிருந்த பகுதிகள், வெஸ்ட் பேங்கை ஜோர்டான்லேருந்து இஸ்ரேல் ஜெயிக்குது, வடக்கே சிரியாட்டிருந்து கோலன் ஹைட் பகுதிகளை இஸ்ரேல் ஜெயிக்குது, தெற்கு பக்கம் எகிப்துக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றி, சீனாய் தீபகற்பம் முழுவதும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இஸ்ரேலியர்கள் அவர்களுடைய தேவன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அற்புதமாக கொடுத்தார் அப்படின்னு பல இடங்களில் நடந்த சம்பவங்களை வைத்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவர்களை எதிர்த்து வந்த 5 தேசங்கள் மிகப்பெரிய தேசங்கள், அவங்ககிட்ட சோவியத் யூனியனுடைய சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருந்தது. அவ்வளவு இருந்தும் இவர்கள் ஜெயித்தது ஆச்சரியமான விஷயம். ஆயுத பலம், எண்ணிக்கை, இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அரபு தேசங்கள் தான் ஜெயித்திருக்கணும். ஆனால் இஸ்ரேல் ஜெயித்தது எப்படின்னு நம்ம விளக்கி சொல்ல முடியாத அளவு அது ஒரு அற்புதமாக தான் இருக்குது. ஆனாலும் அரபு தேசங்கள் திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டு தான் இருந்தாங்க. திரும்பவும் 1973 அக்டோபர் மாதம் இந்த தேசங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திரும்ப இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அதிரடி தாக்குதலை நடத்தினாங்க. இதில் ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு பெரிய சேதங்கள் இருந்தாலும் அவங்க சமாளித்து கொண்டு திரும்பவும் இந்த தேசங்களை தோற்கடித்து அந்த பகுதிகளை தக்க வைத்து கொண்டார்கள். ஆனால் தொடர்ந்து இஸ்ரேல் தேசம் மற்ற அரபு தேசங்களோட சமாதானமாக இருக்க தான் விரும்புகிறோம் அப்படிங்கிறத சொல்லி கொண்டிருந்தார்கள். அதற்கான முயற்சிகளை எடுத்தாங்க. எகிப்து தேசம் அவர்களோட சமாதான உடன்படிக்கைக்கு வரும்போது எகிப்திலிருந்து அவங்க பிடித்த அந்த சினாய் தீபகற்பம் முழுவதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த சினாய் தீபகற்ப பகுதி இஸ்ரேல் தேசத்தை விட மிகப்பெரிய பகுதி. அப்போ அந்த பகுதியை அவங்க கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் சமாதானத்துக்காக எங்கள் தேசத்தை எகிப்து அங்கீகரித்தால்
நாங்கள் அவங்ககிட்ட பிடித்த பகுதியை முற்றிலும் அப்படியே திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சமாதானம் தான் முக்கியம் அப்படிங்கிறத நிரூபித்திருக்கிறாங்க. இந்த யுத்தத்துக்கு பிறகு எகிப்து தேசம் இஸ்ரேல் தேசத்தை அங்கீகரித்தது, இஸ்ரேலோடு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டது. அடுத்ததாக ஜோர்டான் தேசமும் இஸ்ரேலோடு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தியது. ஆனால் லெபனான், சிரியா, ஈராக், லிபியா போன்ற மற்ற அரபு தேசங்கள் இஸ்ரேலை ஒரு தேசமாக அங்கீகரிக்கவே இல்லை. தொடர்ந்து இஸ்ரேல் தேசத்துக்கு எதிரிகளாக தான் இருந்து கொண்டே இருந்தாங்க. எந்தவித சமாதான ஒப்பந்தத்துக்கும் வரல. ஆனால் இதற்கு பிறகு எந்த அரபு தேசங்களுக்கும் இஸ்ரேலோடு நேரடியாக யுத்தத்தில் மோத தைரியம் இல்லை. ஆனால் இந்த அரபு தேசங்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு தான் இருந்தாங்க. அரசியல் நடவடிக்கைகள், தீவிரவாத குழுக்கள் மூலமாக இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி கொண்டு தான் இருந்தாங்க. இப்படி பல தீவிரவாத குழுக்கள் உருவாக்கப்பட்டது. அது இஸ்ரேலுக்கு எதிராக பல தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி கொண்டே தான் இருந்தது. அப்படி உருவானது தான் பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன், PLO. இந்த தீவிரவாத அமைப்பின் தலைவர் தான் யாசர் அரபாத். இன்னும் பல தீவிரவாத அமைப்புகள் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுது, தாக்குதல்களை நடத்தி இருக்கு. பற்றி நம்ம தனி பாடங்களாக பார்க்கலாம். இன்றைக்கு ஹமாஸ், ஹிஸ்புல்லா அமைப்புகள் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணிட்டு இருக்குது இல்லையா, இவைகள் ஈரானுடைய ஆதரவோடு ஈரானால் உருவாக்கப்பட்ட ப்ராக்சி அமைப்புகளாக இருந்தாலும் மற்ற அரபு தேசங்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு பண உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இதே போல் இன்னும் பல தீவிரவாத அமைப்புகள், குழுக்கள் இருக்குது. இந்த உலக வரலாற்றுக்கான இந்த சேனலில் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற தேசங்களை பற்றிய வரலாற்றையும் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வரலாற்றை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற தேசங்களை பற்றியும் இங்கே நடக்கக்கூடிய காரியங்களை பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். ஆக இஸ்ரேல் தேசத்துடைய வரலாற்றை மிக சுருக்கமாக பார்த்தோம். யூதர்கள் உலகம் முழுவதும் அவங்க விரட்டி அடிக்கப்பட்டதால் அவங்களுக்குன்னு ஒரு சுய தேசம் வேணும், அதுவும் அவர்களுடைய பூர்வீக சொந்த தேசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர்களுடைய பூர்வீக நிலமான இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தாங்க. அங்கே எவ்வளவு சிறிய பகுதி கிடைத்தாலும் தங்களுக்குன்னு ஒரு தேசம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எல்லா உடன்படிக்கைகளுக்கும் அவங்க ஒத்து வந்தாங்க. ஆனால் இந்த அரபு தேசங்கள் எந்த உடன்படிக்கைக்கும் எந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கும் ஒத்துழைக்காமல் தொடர்ந்து இஸ்ரேல் தேசத்தை அழிப்பது தான் எங்களுடைய நோக்கம், அதுதான் எங்கள் கொள்கை அப்படிங்கிறதையே தான் அவங்க சொல்லி கொண்டு இருந்தாங்க. அதற்காக தான் செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. அதனால தான் UN பார்ட்டிஷன் பிளானையே அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்ற யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். அது அவர்களுக்கே எதிராக முடிஞ்சிச்சு. இப்போவும் இஸ்ரேல் தேசம் மற்ற தேசங்களெல்லாம் சமாதானமாக இருந்தால் அவங்களுக்குன்னு இந்த வெஸ்ட் பேங்க், காசாவெல்லாம் விட்டு கொடுக்க தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க சமாதானமாக இருக்கணும். ஆனால் இவர்களுடைய கொள்கையை இஸ்ரேலை அழிப்போம் அப்படின்னு இருக்கிறதுனால தான் இஸ்ரேல் தேசத்தால் இந்த பகுதிகளை முழு சுதந்திரத்தோடு கொடுக்க முடியவில்லை. ஏன்னா இப்போவே தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. இஸ்ரேலை அழிப்பதற்கான பல முயற்சிகள் நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வெஸ்ட் பேங்க், காசா இந்த பகுதியெல்லாம் கொடுத்துட்டா இஸ்ரேல் தேசம் மிக குறுகினதாயிரும், மிக மிக சிறிய தேசமாயிரும். அப்போது அங்கேருந்து தாக்குதல் நடத்தி இஸ்ரேலை அழிப்பது எளிதாகிவிடும். ஆனாலும் கூட இவ்வளவு யுத்தங்கள், தீவிரவாத தாக்குதல்கள் திரும்ப திரும்ப நடந்த பிறகும் இஸ்ரேல் தேசம் சமாதானத்துக்காக காசா பகுதி முழுவதையும் பாலஸ்தீன தேசம் உருவாக்கவும் அங்கே அவங்க முழு அதிகாரத்தோட ஒரு தனி நாடாக செயல்படுத்துவதற்காக அந்த பகுதியை முழுமையாக பாலஸ்தீனர்களுக்கு ஹமாஸ் அமைப்புக்கு கொடுத்துட்டாங்க. அங்கே இருந்த எல்லா கட்டுப்பாடுகளையும் இஸ்ரேல் விலக்கி விட்டது. அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களை கூட அங்கே இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி விட்டார்கள். அங்கே எவ்வளோ யூதர்கள் வீடு கட்டி அவங்களுடைய வியாபார ஸ்தலங்களை அமைத்து அங்கே பல காலங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படி இருந்தவர்களை கூட அங்கே வலுக்கட்டாயமாக அவர்களை வெளியேற்றி அங்கே ஒரு யூதர்கள் கூட இல்லாமல் யூதர்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றோடும் அதை முழுக்க இந்த ஹமாஸ் அமைப்புக்கு கொடுத்துட்டாங்க. அவர்கள் அங்கே சமாதானமாக பாலஸ்தீன தேசத்தை உருவாக்கி அங்கே சமாதானமாக சுபீட்சமாக இருந்தாங்களா இல்லைங்கிறது நமக்கு தெரியும். வரலாற்றை பார்த்தா தெரியும். அந்த யுத்தம் தான் இன்றைக்கு வரை நடந்துகிட்ருக்கு. ஹமாஸுக்கு எத்தனையோ பில்லியன் டாலர் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. யூஎன்லேருந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து, மற்ற அரபு தேசங்களில் இருந்து எவ்வளவோ பணம் கொடுக்கப்படுது, எவ்வளோ உதவிகள் கொடுக்கப்படுது. ஆனால் அதையெல்லாம் அவங்க தீவிரவாத செயல்களுக்கு தான் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அங்கே அவங்க ராக்கெட்டுகளை தயாரித்து இஸ்ரேலுக்கு எதிராக அனுப்புவாங்க, சுரங்கப்பாதைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க, அங்கே இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவாங்க. ஆனால் இவங்க போய் ஒளிந்து கொள்வார்கள். அப்போ இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தும் போது மக்கள் தான் அங்கே செத்து கொண்டிருப்பார்கள். ஸோ இப்படி கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தையும்
மற்ற உலக தேசங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தையும் அவங்க தீவிரவாதத்திற்கு தான் பயன்படுத்தி இஸ்ரேலை அழிப்போம் என்று தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறதுனால எப்படி இஸ்ரேலால் இந்த வெஸ்ட் பேங்க் பகுதிக்கும் இதே மாதிரி ஒரு சுதந்திரத்தை கொடுக்க முடியும்? காசா பகுதிக்கு கொடுத்தே அவங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ இதே போல் முழு சுதந்திரம் அப்படின்னு வெஸ்ட் பேங்க் பகுதி முழுவதையும் கொடுத்தால் கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்க? அங்கே தீவிரவாத அமைப்புகளையும் ஆயுதத்தையும் கொண்டு வந்து குவித்து இஸ்ரேலை முற்றிலுமாக அழிப்பதற்கான வேலையை தான் செய்வாங்க. அதனால தான் இஸ்ரேல் இவர்களுக்கு அந்த முழு சுதந்திரத்தை கொடுக்காமல் இருக்குது. ஏன்னா ஹமாஸ் அமைப்போ அல்லது ஹெஸ்புல்லாவோ அல்லது ஈரானோ அல்ல மற்ற அரபு தேசங்களோ எல்லாருமே அவங்களுடைய கொள்கையை இஸ்ரேல் தேசங்கிறதே இருக்கக்கூடாது, இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேல் தேசத்தை அழித்து அங்கே பாலஸ்தீன தேசத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் அவங்க கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. இதை பற்றி தனி பாடமே இருக்குது. அந்த வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். எப்படி உலகம் முழுவதும் யூதர்களுக்கு எதிரான இனவெறுப்பு, ஆன்டிசெமிட்டிசம் என்கிற இந்த இனவெறுப்பு பரப்பப்படுகிறது. அதன் மூலமாக யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் உலகம் முழுவதும் நடத்தப்படுகிறது. யூதர்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள் உலகம் முழுவதும் நடத்தப்பட்டு யூதர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வு பரப்பப்படுகிறது. இப்படி இஸ்ரேலை அழிப்பது அவர்களுடைய கொள்கையாக இருப்பதும் இந்த அளவு இனவெறுப்பு அரபு தேசங்கள்கிட்டையும் இஸ்லாமியர்கள்ட்டையும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறவங்க, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்ககிட்ட இருக்கிறதுனால தான் இஸ்ரேல் இந்த பாலஸ்தீன தேசம் என்பதை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கு காரணம். இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மத இன வெறுப்பு பரப்பப்பட்டது தான். இஸ்ரேல் தேசம் உருவாக்கப்பட்ட போது, அதாவது யூதர்களுக்குன்னு இந்த பகுதியை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தீர்மானித்த போதே அந்த முழு பகுதியும் ஒரே தேசமாக இருந்திருக்கலாம். அங்கே அரேபியர்களும் யூதர்களும் ஒற்றுமையாக இருந்திருக்க முடியும். ஒற்றுமையாக இருந்திருந்தால் ஒரு வலிமையான தேசமாக அது இருந்திருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே முற்பிதாக்கள் ஒன்று தான். இன அடிப்படையில் பார்த்தாலும் இவர்கள் இருவரும் சகோதர இனம்தான். ஆனால் அப்படி இருந்தும் இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பை இந்த அரபு தேசங்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் கொண்டு வந்தது தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனால் இஸ்ரேல் அப்படி அல்ல. அவர்கள் அரபு மக்களோடு நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், இதே தேசத்தில் அரபு மக்களும் முழு சுதந்திரத்தோடு உரிமைகளோடு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் நீங்கள் காசாலேயோ அல்லது வெஸ்ட் பேங்க்லேயோ அல்லது மற்ற அரபு தேசங்கள்லேயோ பார்த்தீங்கன்னா யூதர்களை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அங்கே யூதர்கள் வாழவே முடியாது. இஸ்ரேல் தேசம் உருவாகும் போது அரபு தேசங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும்போது அரபு தேசங்கள் முழுவதும், மிடில் ஈஸ்ட் மற்றும் வடக்கு ஆப்பிரிக்கா பகுதிகளில் உள்ள தேசங்கள், இப்படி எங்கெல்லாம் இஸ்லாமிய தேசங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருந்து யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அந்த தேசங்களில் பல ஆயிரம் வருடங்களாக சந்ததி சந்ததியாக வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சொத்துக்களை பிடுங்கிக்கிட்டு அவங்கள அகதிகளாக விரட்டினார்கள். இப்படி விரட்டப்பட்ட யூத அகதிகள் எல்லோரும் எங்கே போக முடியும்? எல்லோரும் இஸ்ரேலுக்கு தான் வந்தாங்க. ஆனால் அரபு இஸ்ரேலிய யுத்தம் நடக்கும்போது அரபு தேசங்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அரேபியர்கள்ட்ட, நீங்கள் இந்த தேசத்தை விட்டு இப்போ வெளியே வந்துருங்க, நாங்கள் இஸ்ரேல் தேசத்தை அழிக்க போகிறோம், அழித்து விட்டு அதற்கு பிறகு இந்த மொத்த தேசத்தையும் உங்களுக்கு தந்துடுவோம், அப்புறம் நீங்கள் உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி இந்த யுத்தம் ஆரம்பிக்கும்போது இஸ்ரேல் தேசத்தை விட்டு வெளியே போன அகதிகள் திரும்ப வர முடியலை. ஏன்னா இந்த அரபு தேசங்கள் சொன்னது போல் அந்த யுத்தத்தில் அவங்க ஜெயிக்கலை, இஸ்ரேல் தான் வெற்றி கொண்டது. அதற்கு பிறகு இவர்கள் திரும்ப வருவதற்கும் இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை. அதனால் அவர்கள் தொடர்ந்து அகதிகளாக ஜோர்டான்லேயும் லெபனான்லேயும் சிரியாலேயும் இன்றைக்கும் அகதிகளாக அப்படியே இருக்கிறாங்க. அப்போ இவர்களும் அரேபியர்கள் தான். அப்போ அந்த தேசங்கள் இவர்களை அவங்க தேசத்து மக்களாக எடுத்துக்கொண்டு இருக்க முடியும். எல்லா தேசங்கள்லேயுமே அப்படி தான், அகதிகள்னு போவாங்க, அப்புறம் அங்கே அந்த தேசத்து குடிமக்களாகவே மாறிடுவாங்க. ஆனால் இந்த அரபு தேசங்கள் இந்த பிரச்சனையை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்களை தொடர்ந்து அகதிகளாகவே வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த அரபு இஸ்ரேலிய யுத்தம் நடக்கும்போது 5 லட்சம் பாலஸ்தீனிய அகதிகள் இஸ்ரேலை விட்டு வெளியே போனாங்க. ஆனால் இதே நேரத்தில் அரபு தேசம் முழுவதும், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தேசங்கள் எல்லாவற்றிலும், மொரோக்காவில் இருந்து அல்ஜீரியா, துனிசியா, லிபியா, எகிப்து, சூடான், சவுதி அரேபியா, ஏமன், ஈரான், ஈராக்கு, சிரியா, இப்படி எல்லா தேசங்களில் இருந்தும் யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்க.
அங்கே இருந்து யூதர்கள் எல்லோரும் இஸ்ரேலுக்கு அகதிகளாக வந்தாங்க. இவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 8,80,000 அகதிகள். 8,80,000 யூதர்கள் அகதிகளாக இஸ்ரேலுக்கு வர்றாங்க. இந்த அகதிகள் வேற எங்கேயும் போக முடியாது இல்லையா? அவங்க இஸ்ரேலுக்கு தான் வர முடியும். அதுதான் அவர்களுடைய சுயதேசம். அப்போ அவங்களுக்கு அங்கே இஸ்ரேல் தேசம் வேண்டும். அப்போ இந்த அரபு தேசங்களெல்லாம் இவங்களை விரட்டியும் விடுறாங்க. ஆனால் இஸ்ரேல் தேசமும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இதில் எந்த விதமான நியாயமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் அரபு இஸ்லாமியர்கள் முழு சுதந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு அமைதியாக வாழ விரும்பி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரேபியர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க. இஸ்ரேல் இராணுவம் ஐடிஎஃப்பில் பல அரபு இஸ்லாமியர்கள் பல முக்கியமான பதவிகளில் இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் அந்த செனட்டில் கூட அரபு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஓட்டுரிமையில் இருந்து எல்லா உரிமைகளும் சம உரிமை இந்த அரபு இஸ்லாமியர்களுக்கும் அல்லது வேறு இன மக்களுக்கும், ட்ரூஸ் இன மக்கள், குர்திஸ் இன மக்கள், இப்படி எல்லா இன மக்களுக்கும் அங்கே சம உரிமை கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தேசமாக இஸ்ரேல் தேசம் இருக்கிறது. இதை நான் சொல்லலை, பல அரபு தலைவர்கள் இஸ்லாமிய தலைவர்களே சொல்லியிருக்கிறாங்க. காசிம் ஹபீஸ் என்கிற ஒரு அரபு இஸ்லாமிய தலைவர், இவர் என்ன சொல்கிறாருன்னா, மத்திய கிழக்கு நாடுகளே இஸ்ரேல் தான் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டாக இருக்குது. மற்ற எல்லா அரபு தேசங்களை விட இஸ்லாமியர்களுக்கு இஸ்ரேலில் தான் அதிக சுதந்திரம் உரிமை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே போல் டௌஃபிக் ஹமீத் என்கிற தலைவரும், மிடில் ஈஸ்ட்லேயே இஸ்ரேல் தேசம்தான் மிகச்சிறந்த சுதந்திரம் கொண்ட மிக நல்ல அளவில் முன்னேறிய தேசமாக இருக்குது. இங்கே தான் மக்களுக்கு அதிக சுதந்திரம் கிடைக்குது. அதனால் இந்த மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல் ஒரு பிரச்சனை கிடையாது. யூதர்களுக்கு எதிரான இனவெறுப்பு தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட பல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இப்போது சமீபத்தில் கூட இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை கண்டித்து இஸ்லாமிய அறிஞர் ஒரு முக்கியமான ஒரு ஃபத்வா வெளியிட்டிருக்கிறார். சென்ற வருடம் அக்டோபர் மாதம் ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக மிக கொடூரமான தாக்குதலை நடத்தியது. அதனால் இந்த ஒரு வருஷமாக மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. இதனால் காசா எந்த அளவுக்கு சர்வ நாசமாக அழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ காசாலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் ப்ரொஃபஸர் டாக்டர் சால்மான் அல் டாயான் என்பவர் ஒரு முக்கியமான ஸ்ட்ராங் ஃபத்வா ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இஸ்லாமிய மத சட்டப்படியான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அதாவது ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்திய தாக்குதல் மிக மோசமானது, மிக தவறானது, இஸ்லாமிய மத சட்டப்படி அது தவறானது அப்படின்னு சொல்லி ஹமாஸ் நடத்திய தாக்குதலை கண்டித்திருக்கிறார். அதனால தான் இந்த யுத்தம் காசா மக்கள் இவ்வளவு பேரழிவை சந்தித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய மிக கொடூரமான தீவிரவாத தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லி ஹமாஸை கண்டித்து இந்த ஃபத்வாவை வெளியிட்டிருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கும் உலகத்தில் பெரும்பாலான மக்கள் வரலாறு தெரியாமல், இஸ்ரேலை பற்றிய வரலாறு தெரியாமல், பாலஸ்தீனம் என்கிற தேசத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பொய் பிரச்சாரத்தை நம்பி உலகம் முழுவதும் ஏராளமான மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறாங்க. இவர்கள் வரலாறை கற்றுக்கொண்டால் தான் உண்மை தெரியும். உலக வரைபடத்தை பார்த்தாலே தெரியும். இஸ்ரேல் தேசத்தையே அங்கே நீங்கள் காட்ட முடியாது. அவ்வளவு ஒரு சிறிய பகுதி. உலகத்தில் இந்த மிடில் ஈஸ்டில் பகுதியில் மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவுடைய வடக்கு பகுதி முழுவதும் இஸ்லாமிய தேசங்கள் தான். மிடில் ஈஸ்ட் முழுவதும் இஸ்லாமிய தேசங்கள் தான். அங்கிருந்து இந்தியா வரைக்கும், பாகிஸ்தான், இதற்கு பிறகு பங்களாதேஷ், மலேசியா, இந்தோனேஷியா, இப்படி எவ்வளவு இஸ்லாமிய தேசங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லை, வடக்கில் ரஷ்யா பக்கம் பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் எத்தனை இஸ்லாமிய தேசங்கள். அசர்பைஜான், தர்கிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், கசகஸ்தான், இப்படி உலக வரைபடத்தில் இங்கே பெரும்பகுதி இஸ்லாமிய தேசங்களாக இருக்குது. ஆனால் யூதர்களுக்கான தேசம் என்பது ஒரே ஒரு தேசம்தான். அதுவும் மிகச்சிறிய தேசம். உலக வரைபடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை உங்களால் பார்க்கவே முடியாத அளவு மிக சிறியதாக இருக்குது. அப்போது நிலம் இங்கே ஒரு பிரச்சனையே இல்லை. எவ்வளவோ நிலப்பகுதிகள் அரபு தேசத்தில் இருக்குது. எவ்வளவோ நிலப்பகுதிகள் ஆள் நடமாட்டம் இல்லாத மக்கள் வாழாத பகுதிகளாக இருக்குது. இந்த தேசங்களும் கூட எவ்வளோ பின்தங்கிய நிலையில் இருக்குது. சிரியா, ஈராக், ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி தேசங்களை பாருங்கள், எவ்வளவோ அழிந்த நிலையில் இருக்குது. இந்த தேசங்களை முன்னேற்றலாம் இல்லையா? அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தேசங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தையே அவங்க முன்னேற்றணும். அதெல்லாம் விட்டுட்டு ஏற்கனவே முன்னேறி
மக்கள் நல்லா இருக்கிற இஸ்ரேல் தேசத்தை அழிப்போம் என்பது எந்த அளவு இன மத வெறுப்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. எந்தவித வரலாற்று அறிவும் இல்லை, நல்லெண்ணமும் இல்லை. இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிலம் பிரச்சனையே கிடையாது. வெஸ்ட் பேங்க் பகுதியில் பார்த்திங்கன்னா பல பகுதிகள் மக்கள் குடியேற்றம் இல்லாத பகுதிகளாக தான் இருக்குது. அப்போது அங்கே அரபு மக்களும் இஸ்ரேல் மக்களும் அல்லது இன்னும் வேறு இன மக்களும் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து அங்கே வாழ முடியும். யூதர்களுடைய உலகத்துக்கான அர்ப்பணிப்பு, உலகத்துக்கு அவங்க கொடுத்தது அதிகம். எவ்வளவோ கண்டுபிடிப்புகள். இன்றைக்கு அரபு இஸ்லாமிய தேசங்கள் கூட யூதர்களுடைய கண்டுபிடிப்புகளை நம்பி தான் இருக்கிறாங்க. நீங்கள் மெடிசினை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அல்லது மொபைல் ஃபோன், கேமரா, யூஎஸ்பி டிரைவ், சொட்டு நீர் பாசனம், ட்ரோன் டெக்னாலஜி, இப்படி எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். அவ்வளவு கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ முன்னேறிய தேசமாக இஸ்ரேல் தேசம் இருக்கிறது. இந்த இஸ்ரேல் தேசத்தில் அரபு மக்களும் ஒற்றுமையாக இருந்து அவங்களும் நல்லா இருக்கலாம். சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்களும் இஸ்ரேலோட ஒரு நல்ல உறவோடு இருந்து இஸ்ரேலை போல் அவர்களும் முன்னேறலாம். இதையெல்லாம் விட்டுட்டு இஸ்ரேல் என்கிற ஒரு தேசத்தை அழித்து அங்கே ஒரு பாலஸ்தீன தேசத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? ஏன் நல்லா இருக்கிற ஒரு தேசத்தை அழிக்கணும்? இஸ்லாமிய தேசங்களெல்லாம் நல்லாவா இருக்குது? அங்கே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. ஈராக், சிரியா, ஆப்கானிஸ்தான் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். லெபனான், லிபியா, இந்த இஸ்லாமிய தேசங்களே எவ்வளோ பிரச்சனைகளில் இருக்குது. அந்த தேசங்களை முன்னேற்றுவதற்கு அரபு தேசங்கள் கை கொடுக்கலாம். அப்போது இப்படி இஸ்ரேல் தேசத்துக்கு எதிரான நிலை எடுப்பது எந்த அளவு ஒரு தவறான விஷயம். அப்போ வரலாற்றை தெரிந்து கொண்டால்தான் இதை புரிந்து கொண்டு இந்த மதவாத சக்திகள், அடிப்படைவாதம், அரசியல் இதில் மாட்டிக்கொள்ளாமல் மக்கள் தப்பிக்க முடியும். இந்த அறிவு இல்லாததுனால தான் இன்றைக்கி காசா மக்களும் லெபனான் மக்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தேசங்களெல்லாம் சர்வ நாசமாகி கொண்டு இருக்கிறது. அதனால தான் காசாலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞரே காசாவில் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதலை நடத்திய இஸ்ரேலை அழிப்போம் என்ற கொள்கையுடைய ஹமாஸ் தீவிரவாதிகளை இஸ்லாமிய மத சட்டத்தின்படியே கண்டிக்கிறார். இஸ்லாமிய மத சட்டத்தின்படியே அவர்கள் செய்வது தவறு அப்படின்னு கண்டிக்கிறார். மத இன அடிப்படைவாதம் தேசத்தையே அழித்திருக்கிறதுக்கு எவ்வளோ உதாரணம் இருக்குது. நாசி ஜெர்மனி எப்படி தரைமட்டமாக அழிக்கப்பட்டது, இன்றைக்கும் பல தேசங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா, லெபனான், காசா, இவைகளெல்லாம் மத அடிப்படைவாதத்தை வளர விட்டதுனால அழிந்து போன தேசங்கள். அதனால் மக்கள் எல்லோருமே இந்த வரலாற்று அறிவு உள்ளவர்களாக இருக்கணும். இந்த வரலாற்றில் இருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டால்தான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட் என்பதை தடுக்க முடியும். இவர்கள் தவறு செய்தால் வரலாறு திரும்ப திரும்ப நிகழும். அதை தவிர்க்கணும்னா வரலாற்றை கற்றுக்கொண்டு வரலாற்றில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. இதே போல இன்னும் பல உலக சரித்திர காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.